இந்த ஹேர் டைய ஒரு முறை தடவினாலே உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஒரு வாரத்திலேயே இந்த ஹேர் டையோட ரிசல்ட்டை நீங்க கண்கூடா பார்க்கலாம். நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நிறைய பேத்துக்கு நரைமுடி பிரச்சனை ரொம்பவே காமனா போயிடுச்சுங்க. 20 வயசு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, 60 வயசு வயசானவங்களா இருந்தாலுமே இந்த நரைமுடி பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 பேருக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இந்த ஹேர் டை. இந்த ஹேர் டைய நம்ம ஒரு வாரம் அப்ளை பண்ணாலே இதோட ரிசல்ட்டை நீங்க வந்து பார்க்கலாங்க. நரைமுடிகள் எல்லாம் கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டைல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள். அதனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராதுங்க. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்கும். ஏன்னா இதுல நம்ம வந்து ஹேர் க்ரோத்துக்கான இன்கிரிடியன்ட்டும் நம்ம சேர்த்திருக்கோம். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 to 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார இந்த தண்ணியில சேர்க்கறதுக்கு உண்டான பொருட்களை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல வந்து நெல்லிக்காய், கொஞ்சம் பழைய நெல்லிக்காய் தான் என்கிட்ட இருக்கு. இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு இப்போ நான் ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் புது நெல்லிக்காய் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடிகளை கருமையாக வச்சிருக்கிறதுக்கும் உதவி செய்யும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சின்றதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். முடி நல்லா பளபளன்னு இருக்குங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைக்க பாருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். ஓகேவா? ரொம்ப நைஸா அரைக்கணும்ல அவசியம் கிடையாது. இப்ப தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம ஊத்துன அந்த 1.5 to 2 டம்ளர் அளவு ஊற்றணும் இல்லையா, அது பாதி அளவா சுண்டணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு நம்ம ஒரு ஹேர் டை டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா இதுல ஒரு இலையையும் சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுனால இந்த ஹேர் டையோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கும். முடி நல்ல கருகருன்னு மாறிடுங்க. நரைமுடி பிரச்சனையே இல்லாம போயிடும். ஆனா இதை எப்படி யூஸ் பண்றது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுல வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. காஃபி தூள் வந்து நம்மளுடைய முடியை வந்து நரேஷ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் உதவி செய்யுங்க. இப்போ அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல வந்து முருங்கைக்கீரை அதை வந்து பிச்சு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடியில இருந்து 2 கைப்பிடி, அது உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து காம்பெல்லாம் இல்லாம நல்லா வந்து பிச்சு போட்டுக்கோங்க. காம்பெல்லாம் போட்டிங்கன்னா நம்ம மைய அரைக்க முடியாது இல்லையா, வடிகட்டுவோம். இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா மைய அரைக்கணும் அப்படின்னா நீங்க காம்பெல்லாம் இல்லாம முருங்கைக்கீரையை வந்து பறிச்சு போட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையில நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு உண்டான நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முருங்கைக்கீரை சூப்பு வந்து நீங்க டெய்லி குடிச்சு பாருங்களேன். அப்போவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் குரோத் கிடைக்குங்க. நம்மளுக்கு அதுல வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்கு முருங்கைக்கீரையில. முருங்கைக்கீரை வந்து ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ரொம்ப குண்டா இருந்தோம், ஊழசதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து நம்ம டெய்லி குடிக்கும் போது நீங்க கண்கூடா பார்க்கலாம். 1 மாசம் நீங்க தொடர்ந்து வெறும் வயிற்றுல அந்த முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சு பாருங்க. உங்களுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா தானா குறையும். அதே மாதிரி தொந்தி இருந்துச்சுன்னா வெயிட் குறையுதோ இல்லையோங்க, நம்மளுக்கு தொந்தி அப்படின்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்களா, தேவையில்லாத கொழுப்புனாலதான் நம்மளுக்கு தொந்தி வருது இல்லையா, அது எல்லாமே அப்படியே வந்து கரைஞ்சு போயிடுங்க. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில வந்து முடிக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த முருங்கைக்கீரை நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா டிகாஷன், அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து வடிகட்டி ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டா நம்ம தேவையான அளவு நம்ம வந்து அந்த முருங்கைக்கீரையில நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா வடிகட்டிக்கலாம்.
இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஹேர் டே டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்க எந்த அளவுக்கு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து நெல்லிக்காய் எல்லாம் அதுல அரைச்சு சேர்த்தோம், அதே மாதிரி காஃபி தூள் சேர்த்திருக்கோம். இது எல்லாமே நல்லா வந்து 2 டம்ளர் தண்ணியை அப்படியே 1 டம்ளர் தண்ணியா ஆக்கி நம்ம ஹேர் டே டிகாஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அதில் இந்த முருங்கைக்கீரையில சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதனாலதான் குச்சிகள்லாம் போடாம இலைய மட்டும் பிச்சு மிக்சி ஜார்ல போடுங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்க நல்ல மைய அரைச்சதுனால நான் வந்து வடிகட்ட கூட இல்லைங்க. உங்களுக்கு வடிகட்டணும் அப்படின்னா நீங்க வடிகட்டுக்குங்க. சரியா மிக்சியில அரைபடலைன்னா நீங்க வடிகட்டுங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் அலசி போட்டுட்டு இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஹேர் டை டிகாஷனை வச்சு இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஜூஸை வச்சு நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல வந்து 2 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி இலையோட பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரிசலாங்கண்ணி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா இந்த முருங்கைக்கீரையோட போட்டு நீங்க அரைச்சும் செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இதுல நம்ம வந்து 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்க்கணும். இந்த நெல்லிக்காய் பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. அதுவும் இந்த நம்ம சேர்த்த அந்த நெல்லிக்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் அந்த டிகாஷன் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இரும்பு கடாயில தான் இந்த ஹேர் டையை கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் இரும்பு கடாயில பண்ணிட்டு அதை நல்லா பரப்பி விட்டுருங்க. ஃபுல்லாக இரும்பு கடாயில படுற மாதிரி பரப்பி விட்டுட்டு இதை ஓவர் நைட் அப்படியே வச்சிருங்க. இப்போ பாருங்க நம்ம எப்படி பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இதை ஓவர் நைட் வச்சுட்டு நீங்க மார்னிங் எடுத்து பாருங்க என்ன மாதிரி கலர்ல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இதை நான் வந்து அப்படியே வந்து ஓவர் நைட் நான் மூடி வச்சிருந்தேன். காத்தெல்லாம் போகாம மூடி வைங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து 100% இந்த ரிசல்ட் கிடைக்கும் இந்த டையினால. இப்போ மார்னிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கலர் பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. பாருங்க நம்ம வச்ச கலர் என்ன கலர்ல வச்சோம். இப்ப பாருங்க அந்த இரும்பு கடாயில இருக்கிற இரும்பும் நம்மளுக்கு நல்லா வந்து அந்த ஹேர் டைல ஆக்டிவேட் ஆகி சூப்பரா நம்மளுக்கு வந்து ஹேர் டை கிடைச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதையும் இன்னும் கொஞ்சமா சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல தீர்ந்துருச்சுன்னா கொஞ்சமா நார்மல் வாட்டர் வந்து நீங்க அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டோ இல்லை சிகக்காய் போட்டோ நல்லா வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த ஹேர் டையை வந்து அப்ளை பண்ணுங்க. நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். முடி நல்லா கருகருன்னு நீண்ட அடர்த்தியா வளருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இப்போ பாருங்க சூப்பரா முடி எப்படி கருகருன்னு இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ரிசல்ட் இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.